பகல கடுகண்ணாவ கணேதென்ன பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்டு 6 பேர் உயிரிழந்துள்ளனர். அதனையடுத்து வீதியின் போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பிதமடைந்தது. எவ்வாறெனினும் அத்தியாவசிய சேவை வாகனங்கள், உயர்தர பரீட்சையில் தோற்றும் மாணவர்கள் பயணிக்கும் வாகனங்களுக்கு மாத்திரம் இவ்வீதியை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு இலகுரக வாகனங்களுக்கு இவ்வீதியில் அனுமதி வழங்கப்படவில்லை. விபத்து இடம்பெற்ற பகுதியில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை கண்காணித்து வருகின்றது. இதேவேளை இந்த பகுதி தொடர்பில் தொடர்ந்தும் பரிசோதனைகள் இடம்பெறுவதாக தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் கூறுகின்றது. விபத்துக்கு காரணமான கட்பாறையை வெடிக்க வைத்து கூடிய விரைவில் வீதியை திறக்க எதிர்பார்ப்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இதேவேளை மாற்று வீதியை பயன்படுத்துவதனால் அப்பகுதிகளில் பஸ் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை பகல கடுகண்ணாவ வீதி தொடர்பில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது. மாவனெல்ல இணைப்புக் குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரணசிங்க, கேகாலை மாவட்ட செயலாளர் ஜகத் எம் மேரத், தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் மற்றும் வீதி அபிவிருத்தி சபை அதிகாரிகள், போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் இதில் இணைந்திருந்தனர். இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள மண்சரிவு அனர்த்த எச்சரிக்கை தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறு தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது.